Wishing you all a very happy and prosperous new year. இன்னொருத்தங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம், அந்த மகிழ்ச்சியான விஷயத்தில் நம்மளோட பாட்டு தெரிஞ்சதுன்னா இன்னும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்படி ஒரு 2 விஷயம் நடந்தது. இந்த வருஷம் 2 கப்பல்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு கப்பலுக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் குழந்தை இல்லை. இன்னொரு கப்பல் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் வந்து குழந்தை இல்லை. 2 வருஷமா சஜஷன் காண்டி இருந்தாங்க, என்ன பண்ணலாம், யாரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி. அப்போ நான் வந்து சொன்னேன், 2 வருஷம் 1 வருஷம் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் பதிக்கு தேவையில்லை அப்படின்னு. அப்போ சில டெஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்ட்னருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தெரிஞ்சது. மேல் பார்ட்னருக்கு 2 கேஸ்லயுமே மேல் பார்ட்னருக்கு இந்த ஸ்பெர்ம் சொல்லுவோம் இல்லையா, விந்தணும்னு சொல்லுவோம், அந்த விந்தனோட அளவு கம்மியா இருந்தது, குவான்டிட்டி கம்மியா இருந்தது. அது மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் சொல்லுவோம். இந்த விந்தன் வந்து மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது விரிலிட்டின்னு சொல்லுவோம். அப்படியே நீந்தி போகணும், சர்ன்னு அதுக்கு ஒரு தலை இருக்கும், ஒரு பாடி இருக்கும், டெய்ல் இருக்கும். ஃபாஸ்டா நீந்தி போய் உள்ள போய் கர்ப்பப்பையில போய் கருமுட்டையை உடச்சிட்டு உள்ள போய் உட்கார்ந்தாதான் அந்த கரு ஃபார்ம் ஆகும், குழந்தைய உருவாகும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கணும். ஆனா இவங்களோட கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த விந்தல் வந்து குவான்டிட்டி கம்மி, அது கூட பரவாயில்ல. அதோட குவாலிட்டி, அந்த விரிலிட்டி, அந்த ஃபாஸ்ட்னஸ், உடைச்சிட்டு போறது தன்மை இல்லை. காரணம் எல்லாமே டேமேஜ் ஸ்பெர்ம்ஸ். கழுத்துக்கிட்டேயோ உடம்புக்கிட்டேயோ வால்கிட்டேயோ டேமேஜ் ஆகி அந்த மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா இப்படி கிடக்கும் எல்லாமே, அல்லது இப்படி இப்படியே மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப அந்த விரிலிட்டியை கூட்டணும், சர்ன்னு அடிச்சு பாஞ்சிட்டு உள்ள போய் கருமுட்டை உடைச்சிட்டு உள்ள போகணும் அந்த விந்து. அப்பதான் வந்து கர்ப்பம் உருவாகும். ஸோ அந்த குவாலிட்டி இல்லாதனால அவங்களுக்கு வந்து 2 கேஸ்க்குமே வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஒரு மோசமான லைஃப் ஸ்டைல் வச்சுக்கலேன், அதாவது லெத்தார்ஜிக்கான லைஃப் ஸ்டைல். ஸோ சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பிளஸ் ஒரு ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷன், அலோபதிக் மெடிசன் சொல்லல, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ், ஹார்மோனல் ப்ரிப்பரேஷன் எதுவுமே நான் சஜஷன் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷன் டு பூஸ்ட் த ஸ்பெர்மோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கூட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 சப்ளிமெண்ட்ஸ் சொன்னேன் நான், 2 சப்ளிமெண்ட்ஸ். இந்த 3 தான் நான் சொன்னது. ஒரு 6 மாசம் எடுங்க, சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி குவான்டிட்டி நல்லா கூடும், குழந்தைகள் உருவாகும் சான்ஸ் உருவாகும் சொல்லி நான் சொல்லி அனுப்பினேன். 2 கேஸுமே ஐம் ஸோ ஹாப்பி, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. 2 பேருமே ஃபோன் பண்ணி ரீசெண்டாக 2வது கேஸ் சொன்னார் எனக்கு. நான் முதல் கேஸ் சொன்னப்ப நான் சொல்ல நினைச்சேன், பட் விட்டுட்டேன் நான். சரி பார்த்துக்கோங்க. 2வது கேஸ்க்கு அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைச்சோன்னே அவங்களோட சக்ஸஸ் குழந்தை உருவாயிருக்கு சார் சொல்லும்போது ஐயோ ஸோ ஹாப்பிங்க. எனக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ அது என்ன சொன்னேன், அந்த மெடிசன்ஸ் லைஃப் ஸ்டைல் மெடிக்கேஷன் நான் சொல்றதுக்கு அதுக்கு ஒரு வீடியோ போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எனக்கு 500 லைக்ஸும் ஒரு 50 கமெண்ட்டும் வந்து இருந்துச்சுன்னா கட்டாயமா நான் அந்த விஷயத்தை நான் என்ன ரிவீல் பண்றேன் நான். ஏன்னா இந்த லைக்ஸ் கமெண்ட் வச்சு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறது யூடியூப், அது இருந்தால் நிறைய பேர் போயிடுச்சு. ப்ளீஸ் பெரிய பெரிய வீடியோக்களை லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, பட் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ 500 லைக்ஸ் அண்ட் 50 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டா என்ன ரிவீல் பண்றேன், நிறைய பேருக்கு சொல்லலாம்.